ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே யபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 3ஆம் திருமொழி 5ஆம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்போ காட்சி, உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் மானசீகமாக புறப்பட்டு ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். ஆயர்பாடியில பார்த்தா குட்டிக்கண்ணன் அவதாரம் பண்ணி 6 மாதங்கள் பூர்த்தியாகி இருக்கிறது. பெரியாழ்வார் யசோதை அதை ஒரு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறாள். கண்ணன் வேற அப்படி குப்புற பிறண்டு படுத்திருக்கான். அதை முன்னிட்டு ஔத்தானிக உற்சவம் என்று குழந்தை புரண்டுபடுத்த உற்சவம். அது என்ன? கண்ணனுக்கு 6 மாதம் பூர்த்தியான உற்சவம் என்ன? எல்லாம் தடபுடலாக நடந்து கொண்டிருக்க நாமும் அங்கே கண்ணபிரானுக்கு நம்முடைய சார்பிலே உபகாரங்கள் சமர்ப்பிக்கலாம், காணிக்கைகள் சமர்ப்பிக்கலாம் என்று சென்றோம். முதல் பாசுரத்திலே அவனுக்கு மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில்னு கண்ணனுக்கு ஒரு தொட்டில் சமர்ப்பித்தோம். 2ஆம் பாசுரத்திலே கண்ணபிரானுக்கு அரைஞான் கயிறு சமர்ப்பித்தோம். 3ஆம் பாசுரத்தில் அவன் திருவடிக்கான கிண்கிணி சமர்ப்பித்தோம். 4ஆம் பாசுரத்திலே அவனுக்கு மற்றொரு கிண்கிணி, திருக்கரத்துக்கு பாஞ்சஜன்யம், கழுத்திலே அணிவிக்கக்கூடிய அந்த சங்கிலி, அந்த செயின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சங்கிலி, இடுப்புக்கான ஒரு ஒட்டியானம், கைக்கு கைவளை, தோளுக்கு தோள்வளை, இவற்றையெல்லாம் நாம் சமர்ப்பித்து விட்டோம். இப்ப 5ஆம் பாசுரம் தயாராகிறோம். இத்தனையும் கண்ணனுக்கு சமர்ப்பிச்சு எவ்வளவு அழகா குட்டி கண்ணன் பளபள பளபளன்னு ஜொலிச்சுன்னு இருக்கான். இவனை பார்த்து யாரும் திருஷ்டி போட்டுடக்கூடாது இல்லையா? கண்ணன் பாதுகாப்பா நன்னா இருக்கணும் இல்லையா? ஏற்கனவே பூத்தனைன்னு ஒரு பேச்சு, அவளால ஆபத்து வந்துருத்து. அதுக்கப்புறம் இந்த சகடாசுரன்னு ஒருத்தன் மாட்டு வண்டி சக்கரம் வடிவில கண்ணன் மீது வந்து மோதி அழிக்கணும்னு பார்த்துட்டான். இனி ஆபத்து வராம இருக்கணும்னா பெருமாளுக்கு எப்போதும் ரட்சை எது? அவர் கையில் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கு சக்கரம் உள்ளிட்ட திவ்யாயுதங்கள். அந்த சுதர்சன சக்கரம் என்ன, பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு என்ன, ஷார்ங்கவில், கௌமோதகி என்ற கதை, நந்தகி என்ற வாள், இந்த 5 ஆயுதங்களும் பெருமாளுக்கு பக்கத்திலேயே இருந்ததுன்னா அது பெருமாளுக்கு பாதுகாப்பா இருக்கும். நாம சொல்லலாம், ஆயுதத்தை அவர் தானப்பா பயன்படுத்துறாருன்னா, பக்தனின் கண்ணோட்டத்தை பொறுத்தவரை எங்க பெருமாளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் சின்ன குழந்தை, குட்டி கண்ணன், அவர் ஏதோ விளையாடிட்டு இருப்பார். இந்த ஆயுதங்கள் தான் பக்கத்தில் இருந்து அவரை காக்கின்றன. இப்போ கண்ணனுக்கு ஆபத்து வரக்கூடாது, குட்டி கண்ணன் க்ஷேமமா இருக்கணும். முக்கியமா இந்த கண்ணெச்சில் திருஷ்டி போடுறவான்னு நிறைய பேர் இருக்கா, திருஷ்டி போடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதனாலதான் நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்களும் கவசம் கனெக்ட் நேயர்களும் இப்போது ஐம்படை தாலியோடு தயாராக இருக்கிறோம். ஐம்படை தாலின்னா ஒரு பதக்கம். அந்த பதக்கத்துல பார்த்தா சுதர்சன சக்கரம், பாஞ்சஜன்ய சங்கு, கௌமோதகி கதை, ஷார்ங்கவில், நந்தகம் என்ற வாள், 5னுடைய அந்த வடிவங்களும் பொறிக்கப்பட்ட ஒரு பதக்கம். அத கண்ணன் கழுத்துல அணிவிக்கணும். அதுக்கு ஒரு முத்து வடம். அப்போ முத்து வடத்திலே இந்த பஞ்சாயுத பதக்கத்தை கோத்து ஐம்படை தாலி, சம்ஸ்கிருதத்துல பஞ்ச ஆயுதம், தமிழ்ல ஐம்படை, படைனா ஆயுதம், ஐம்படைனா 5 ஆயுதம். அப்படிப்பட்ட பஞ்சாயுத பதக்கம், ஐம்படை தாலி, அதை தயாராக நாம் வைத்திருக்கிறோம். அங்க யார் கொண்டு வரான்னா குபேரன் கொண்டு வரானா. குபேரன் கண்ணபிரானுக்காக இதுவரை இந்திரன் சமர்ப்பிப்பதை பார்த்தோம், சிவபெருமான் சமர்ப்பித்ததை பார்த்தோம், தேவர்கள் எல்லாம் சமர்ப்பித்ததை பார்த்தோம், முதல்ல பிரம்மாவே தொட்டில் கொண்டு வந்தார்னு பார்த்தோம். இப்போது குபேரனானவன் கண்ணபிரானுக்காக அந்த ஐம்படை தாலியை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறானா. இதுதான் காட்சி. அப்ப தொட்டில்ல இருக்க குட்டி கண்ணன்ட்ட பெரியாழ்வார் யசோதை காட்டுறா, அங்க பாடுறா, குபேரன் வந்திருக்கான், உனக்காக ஐம்படை தாலி கொண்டு வந்திருக்கான். கிருஷ்ணா கிருஷ்ணா, இதை நீ அணிஞ்சு கொண்டா, இதை நீ அணிந்து கொண்டால்தான் உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கும், கண்ணெச்சில் படாமல் இருக்கும். ஐம்படை தாலியை அணிந்து கொள்வாயா என்று பெரியாழ்வார் யசோதை கண்ணனிடம் கேட்பதுதான் 5வது பாசுரம். 5வது பாசுரம், ஐம்படை தாலி உங்கள் இல்லத்திலோ உள்ளத்திலோ கண்ணனுக்கு சமர்ப்பிக்க தயாரா? பாசுரம்: எழிலார் திருமார்வுக்கு ஏற்கும் இவை என்று அழகிய ஐம்படையும் ஆரமும் கொண்டு வழுவில் கொடையான் வயிச்சி ராவணன் தொழுது உவனாய் நின்றான் தாலேலோ தூமணி வண்ணனே தாலேலோ. எழிலார் திருமார்வுக்கு ஏற்கும் இவையன்று
அழகிய ஐம்படையும் ஆரமும் கொண்டு வழுவில் கொடையான் வயிற்றிராவணன் தொழுது உவனாய் நின்றான் தாலேலோ தூமணி வண்ணனே தாலேலோ. இப்ப பாருங்க, குபேரன் எடுத்துன்னு வந்திருக்கான ஐம்படை தாலி எந்த எண்ணத்துல கொண்டு வந்தான்னா, பெரியாழ்வார் யசோதை கண்ணன்ட்ட சொல்றா, உன் திருமார்புக்கு இதுதான்டா பொருத்தமா இருக்கும். உன் திருமார்பு எப்படி இருக்கு தெரியுமா? எழிலார் திருமார்புக்கு. திருனா லக்ஷ்மின்னு அர்த்தம். திருமார்புன்னு சொன்னா அந்த லக்ஷ்மி அமர்ந்திருக்கக்கூடிய திருமார்பு. அவன் குட்டிக்கண்ணனாக இருந்தாலும் பெரியாழ்வாருடைய ஞான கண்ணோடு பார்க்கும்போது திருமார்பிலேயே பிராட்டி தெரிகிறாளாம். திருமார்பு. அது மட்டும் இல்ல, எழில் ஆர். ஆர் என்றால் மிதமிஞ்சி இருக்கக்கூடியன்னு அர்த்தம். எழில்னா அழகுன்னு அர்த்தம். எழில் ஆர் அப்படின்னா அழகு மிதமிஞ்சி இருக்கு. இவ்வளவுதான் அழகுன்னு சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட அழகு. என்ன காரணம்னா, ஏற்கனவே கண்ணனுடைய திருமார்புங்கிறது அழகுதான். அதுல திருங்கிற பிராட்டி வேற அமர்ந்துட்டான்னா இவன் அழகா அவள் அழகா எதை சொல்ல என்னும்படியாக போட்டி போட்டுண்டு அழகா இருக்கான். அதான் எழிலார் திருமார்புக்கு. இவ்வளவு அழகான திருமார்பு இருக்குன்னா அதற்கு ஏற்றதாக எதை சாத்தணும்? இதற்கு முன்னாடி இவ சாத்தின அந்த முத்துவடம், வெறுமன ரத்தனங்கள் பதித்த அந்த ஹாரம், தங்கத்திலே சங்கிலி, அதெல்லாம் போதாது. எழிலார் திருமார்புக்கு ஏற்கும். ஏற்கும் அப்படின்னா பொருத்தமான, பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய, சூட் ஆகக்கூடியன்னு அர்த்தம். ஏற்கும், அதற்கு பொருத்தமாக எது இருக்கும்? இவை என்று. இவைதான் பொருத்தமாக இருக்கும். இவைனா என்ன? பஞ்ச ஆயுதங்கள். பெருமாளுக்கு ரட்சையாக இருக்கக்கூடிய பாஞ்சஜன்ய சங்கு என்ன, சுதர்சன சக்கரம் என்ன, கௌமோதகி கதை, ஷார்ங்கவில், நந்தகவாள், இவை என்று இவைகளோடு கூடியதாக ஒரு பதக்கத்தை சமர்ப்பித்தால்தான் திருமார்புக்கு ஏற்றதாக இருக்கும். ஏற்றதாக இருப்பதுன்னா என்னன்னா, ரெண்டு விதமாக ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்றா. ஒண்ணு ஏற்றதுன்னா, திருமார்பு ரொம்ப அழகா இருக்கு, ஒரு பக்கம் இயற்கையாகவே உள்ள அழகு, இன்னொரு பக்கம் பிராட்டி அமர்ந்திருப்பதால் இன்னும் கூட பெற்ற அழகு. இவ்வளவு அழகா இருக்குன்னா அதுக்கு மற்ற சாமான்யமா தங்கமோ வைரமோ ரத்தனமோ போட்டா எடுபடாது. பஞ்சாயுதங்களையே அணிவித்தால் ஏற்கும் இவை என்று, அதுக்கு ஏற்றதாக பொருத்தமாக இருக்கும். ரெண்டாவது, இந்த திருமார்பு இவ்வளவு அழகா இருக்கே, யாராவது அதை பார்த்து கண்ணெச்சில் வச்சுட்டா, திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்றது? அப்ப திருஷ்டி படாம இருக்கணும்னா ஏற்கும் இவை என்று, இதுதான் பொருத்தமா இருக்கும். பஞ்ச ஆயுதங்கள், துஷ்ட சக்தி, இந்த ஈவில் ஐன்னு சொல்றோம் பாருங்க, அந்த கண்ணெச்சில் போடக்கூடிய கண்ணு, தீய பார்வை, பொறாமையோடு பார்க்கிற பார்வை, கிட்டக்கவே நெருங்காமல் பார்த்து கொள்ளக்கூடியது பஞ்ச ஆயுதம். அப்ப ஏற்கும் இவை என்று, எழிலார் திருமார்புக்கு ஏற்கும் இவை என்று, அதனால இவைதான் பொருத்தமாக இருக்கும் என்று எப்படி கொண்டு வந்திருக்கானா குபேரன்? அழகிய ஐம்படையும். ஐம்படைனா பஞ்ச ஆயுதங்கள், ஏற்கனவே பார்த்துட்டோம். சங்கு, சக்கரம், வில், வாழ், கதை. அழகிய ஐம்படையும். ஆயுதம்ங்கிறதுனால அது கொடூரமா இல்லையா? பெருமாளுடைய திருக்கழுத்தில் சாத்தும் போது அதுவே அழகாக ஆபரணமாக இருக்கிறது. அதனாலதான் பெரியாழ்வார் பாசுரம் பாருங்க, அழகிய ஐம்படையும் என்று காட்டியிருக்கிறார். அதாவது பெருமாள் கையில ஆயுதங்கள்லாம் சேவிக்கிறோம் பாருங்க, அசுரர்கள் கண்ணுக்குத்தான் அவை ஆயுதமாக இருக்கும். ஆனா அடியார்களான நம்ம கண்ணுக்கு அவை எப்போதுமே திருவாபரணங்களாகத்தான் தெரியுமே ஒழிய, கையில சக்கரம் வச்சுட்டு இருக்காருன்னா அசுரர்கள் அச்சுச்சோ சக்கராயுதம் பா. நமக்கெல்லாம் பெருமாள் கையில பிரேஸ்லெட் போட்டு இருந்தா எப்படி ரசிப்போமோ, அது போலத்தான் அவன் கையில் உள்ள சக்கரத்தையும் நாம் ரசிக்கிறோம். அதனாலதான் மாமுனிகள் வியாக்கியானத்துல அழகியதாய் இருந்துள்ள ஸ்ரீ பாஞ்சஜன்யமாகிய ஆபரணம் உண்டர். பாஞ்சஜன்யம், இது சக்கரம், இதெல்லாம் ஆபரணமானா ஆமா, மணவாள மாமுனிகளே அப்படித்தான் வியாக்கியானம் பண்ணி காட்டுறார். நம் கண்ணுக்கு அவை அத்தனுமே ஆபரணமாகத்தான் தெரியும். இப்போ நம்ம தோனி சிக்ஸ் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டீம்காரர் பார்க்கும்போது என்ன சொல்லுவார்? ஆஹா அழகா சிக்ஸ் அடிச்சுட்டாரும்பார். ஆனா எதிரணிக்காரர் பார்த்துட்டு அச்சோச்சோ சிக்ஸ் அடிச்சுட்டாரேம்பார். தோனி அடிச்சது என்னமோ ஒரே சிக்ஸ் தான், நம்ம அணி வீரர் பார்க்கும்போது ஆஹா அடிச்சுட்டாரேன்னு சந்தோஷப்படுறோம். அதே எதிரணியை சேர்ந்தவர் பார்த்தா வருத்தப்படுறார். அது போலத்தான் பெருமாள் வச்சுட்டு இருக்கிறது ஒரே பஞ்சாயுதம் தான். அடியார்கள் பார்த்தா அழகு ஆபரணம்னு ரசிக்கிறோம், துஷ்டர்கள் பார்த்தா ஆயுதம் என்று அஞ்சுகிறார்கள். அப்போ அடியவர்களாகிய நம் கண்ணோட்டத்தில் அழகிய ஐம்படையும், அவனுக்கு அழகாக இருக்கக்கூடிய ஆபரணம் போல் விளங்கக்கூடிய அந்த ஐம்படை தாலி என்கிற அந்த திருவாபரணமும் ஆரமும் கொண்டு, அந்த ஐம்படை தாலியை கழுத்தில் அணிவிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஆரம், அதுக்கு ஒரு வடம் வேணும் அல்லவா? இந்த ஆரம் என்பது எதை குறிக்கிறது என்றால் முத்து வடம் என்று மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். அப்போ முத்து வடம் ஒன்று கொண்டு வந்து அந்த முத்து வடத்தோடு இந்த ஐம்படை தாலியை கோத்து கண்ணபிரானுடைய திருக்கழுத்துல அப்படியே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க மனசுல. முத்து வடம், அது முத்து வெண்மை நிறத்துல இருக்கும்.
ஐம்படை தாலி, அதுவே ஆபரணம் போல் அழகாவும் இருக்கு. கண்ணனோ கருநீல வண்ணம், கருநீல வண்ணம் கொண்ட கண்ணன் கழுத்துல அப்படியே மானசீகமாக ஆரமும் கொண்டு முத்து வடத்திலே அழகிய ஐம்படையும் ஐம்படை தாலியை கோத்து அப்படியே கண்ணனுடைய திருக்கழுத்தில் பெரியாழ்வார் யசோதையோடு சேர்ந்து நாமும் அப்படியே அணிவிக்கிறோம். குபேரன் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறான். அதை எப்படி சமர்ப்பிச்சான்னா, 3வது அடியில் பெரியாழ்வார் யசோதை பாடுகிறாள், வழுவில் கொடையான் வயிச்சி ராவணன். வயிச்சி ராவணன்னு குபேரனுக்கு பேரு. அது என்ன பேரு வயிச்சி ராவணன்? புரியலையே. விஸ்ரவஸ்ன்னு ஒரு ரிஷி இருந்தார். அந்த விஸ்ரவஸ் ரிஷியின் மகனாக பிறந்தவன் தான் குபேரன். பின்னாடி ராவணன் இவாழ்லாமோ அதே விஸ்ரவஸ் ரிஷிக்கு மகனாக பிறந்தவர்கள் தான். விஸ்ரவஸோட மகனுக்கு வைஸ்ரவணன்னு பேரு. எப்படி தசரதன் மகனை தாசரதிங்கிறோம், வசுதேவன் மகனை வாசுதேவன்கிறோம், அஞ்சனை மகனை ஆஞ்சநேயன்கிறோம். விஸ்ரவஸ் மகனுக்கு வைஸ்ரவணன்னு பேரு. அந்த வைஸ்ரவணன்கிற சம்ஸ்கிருத வார்த்தை தான் தமிழ்ல வயிச்சி ராவணன் என்று ஆகியிருக்கிறது. அதனால விஸ்ரவஸ் ரிஷியின் மகனாகிய குபேரன் அவன் எப்படி கொண்டு வந்து சமர்ப்பித்தானா, வழுவில் கொடையான். வழுனா குற்றம்னு அர்த்தம். வழுயில் கொடையான்னா குற்றம் இல்லாத, கொடையான் அப்படின்னா தானம் பண்ணக்கூடியவன் அர்த்தம். குற்றமே இல்லாத தானம் செய்பவனாக கொண்டு வந்து கொடுத்தான். அது என்ன, தானத்துல குற்றமுள்ள தானம் குற்றமில்லாத தானம் உண்டானா? மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், ஒருத்தருக்கு ஒரு பொருள் சமர்ப்பிக்கும் போதே இதை நாம கொடுக்கிறோமே, பதிலுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே கொடுத்தா அது வலு உள்ள கொடையான். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பெருமாளுக்கே ஒண்ணு சமர்ப்பிக்கிறோம்னா நாம சமர்ப்பிக்கிறது கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். நமக்கு கொடுக்க வேண்டியதை அவர் தானா கொடுப்பாரு, அது வேற விஷயம். ஆனா நான் இன்னைக்கு 2 முழம் பூ உனக்கு சமர்ப்பிச்சேன், இதுக்காக நீ எனக்கு கைமாறா என்னது பண்ணி கொடுன்னு பெருமாள்கிட்ட கேட்டுட்டோம்னா அது வலு உள்ள கொடையும். அந்த மாதிரி பெருமாள்கிட்ட நாம என்ன வியாபாரமா பண்ணிட்டு இருக்கோம்? இல்ல பெருமாள் என்ன வியாபாரியா, நான் உனக்கு 100 ரூபா கொடுக்குறேன் நீ பொருள் கொடுன்னு கேட்கறதுக்கு? நாம் பெருமாளுடைய அன்பர்கள். நாம கேட்டா அவர் செய்ய மாட்டாரா? அப்போ பிரார்த்தனைகளை நேரா பெருமாள்கிட்ட, பகவானே இப்படி ஒரு கஷ்டம் நீ போக்கி கொடு, அல்லது இந்த ஒரு தேவை நீ நிறைவேற்றி கொடு, கேட்டா அவர் கொடுத்துருவார். ஆனா அவருக்கு பொருள்னு ஒண்ணு சமர்ப்பிக்கும் போது, நான் உனக்கு வைர கிரீடம் பண்ணித்தரேன், பிரதிபலனா எனக்கு இன்னது குடு, அப்படி மட்டும் கேட்டு பகவானை ஒரு வணிகனாகவும் ஆக்கிடக்கூடாது. நாமும் அந்த வணிகத்தனமான புத்திக்கு போயிடக்கூடாது. அதனாலதான் குபேரன் கூட என்ன பண்ணானா, குபேரன் பொதுவா செல்வம் நிறைந்தவன், அவனுக்கு செல்வத்துல நாட்டமும் உண்டு. ஆனா இங்க கொடுக்கும்போது எப்படி கொடுத்தான்னா, வழுவில் கொடையான், அந்த குற்றமில்லாத கொடையாக கொடுத்தான். இன்னொரு வியாக்கியானமும் பண்றார் மாமுனிகள். கொடுக்கும்போது இன்னொரு குற்றம் இருக்குமா, என்னன்னா கை கொடுத்துடும், ஆனா மனசுக்குள்ள என்னடா இது, இது கொடுக்கற மாதிரி ஒரு நிலைமை வந்துருத்தே, இதை கொடுக்காம இருந்திருக்கலாமோ, எதுக்கு அப்படி பிசுக்கணும், அதான் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அதை முழு மனசோட கொடுத்துட்டு போயிடலாம் இல்லையா, அதை சந்தோஷமா செஞ்சுட்டு போயிடலாம் இல்லையா. சந்தோஷமா செஞ்சோம்னா வாங்குறவாளுக்கும் சந்தோஷம், நமக்கும் ஒரு நிம்மதி, கைங்கரியமும் நல்லா நடக்கும். அதை விட்டுட்டு மனசுக்குள்ள ஐயோ கொடுக்குறோமே கொடுக்குறோமே அப்படின்னு வெதும்பிட்டு வெளியில மட்டும் ஆஹா நான் எவ்வளவு தானம் பண்ற பாருன்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த வெளிவேஷம் யாரை ஏமாத்துறதுக்காக போடணும்? அப்போ உள்ளூர ஒன்று நினைத்து வெளிவேஷம் போட்டு கொடுத்தாலும் அது தோஷம். அடுத்து கொடுத்துட்டு இதனால பிரதிபலன் எதிர்பார்த்தாலும் தோஷம். ஆனா குபேரன் எந்த எண்ணத்துல கொடுத்தான்னா, வழுவில் கொடையான் வயிச்சி ராவணன். அந்த கொடை தானத்துல பகவானுக்கு காணிக்கை சமர்ப்பிக்கும் போது பிரதிபலனும் எதிர்பார்க்கலையாம், அல்லது ஐயோ கொடுக்கிறேனே அப்படின்னு மனசுக்குள்ளேயே அந்த கருமித்தனம் இல்லையா, சந்தோஷமாக வந்து கொடுத்தான். இந்த இன்னும் ரசிச்ச ஆச்சாரியர்கள் சொல்றா, பெரியாழ்வார் காலம்ங்கிறது ஸ்ரீனிவாச கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கண்ணபிரான் அவதாரம் பண்ணது என்னமோ துவாபர யுகம், அதுக்கப்புறம் தான் ஸ்ரீனிவாசனாக திருமலைக்கு பெருமாள் வந்தார். ஆனா இப்ப யார் பாடுறதெல்லாம் பெரியாழ்வார் யசோதை இல்லையா. பெரியாழ்வார் யசோதை உற்சவம் கொண்டாடும் போதுதான் குபேரன் கொண்டு வந்து சமர்ப்பித்தான். ஏன் சமர்ப்பித்தானா, திருமலையில ஸ்ரீனிவாசனுக்கு திருக்கல்யாணம் நடக்கணும். அந்த ஸ்ரீனிவாச கல்யாணத்துக்கு குபேரன் தான் ஸ்பான்சர் பண்ணி டொனேஷன் எல்லாம் கொடுத்தான். ஆனா என்ன பண்ணிட்டான் பெருமாள்கிட்ட, இதெல்லாம் நான் உனக்கு கடனாகத்தான் தருவேன், நான் கொடுத்த பொருளுக்கெல்லாம் சிவனும் பிரம்மாவும் சாட்சி, 2 பேரை சாட்சி கையெழுத்து போட சொல்லி பெருமாள்கிட்ட பட்டயம் எழுதி வாங்கி வருஷா வருஷம் எனக்கு நீ வட்டி சரியாக கட்ட வேண்டும்னு சொல்லி பெருமாளுக்கு காணிக்கையா பொருள் கொடுக்கறதுக்கு இப்படியெல்லாம் பெருமாள்கிட்ட டீல் பேசிட்டானா. ஐயோ, இப்படி கலியுகத்தின் தொடக்கத்துல திருமலை ஸ்ரீனிவாசன்ட்ட இப்படி அபச்சாரப்பட்டுட்டோமேனு கொஞ்சம் சிந்திச்சுட்டு இருந்தானா குபேரன். அந்த நேரம் பார்த்து நம்ம பெரியாழ்வார் யசோதை
துவாபர யுகத்தில் அவதரித்த குட்டி கண்ணனை கலியுகத்துல மீண்டும் ஒரு முறை தொட்டில்ல போட்டு தாலாட்டின்னு இருக்கும்போது குபேரன் பார்த்தான், இந்த கண்ணனுக்காவது வழுவில் கொடையாக கொடுப்போம். அப்போ திருமலை அப்பனுக்கு வழுவுள்ள கொடையா கொடுத்துட்டேன், எங்க பெரியாழ்வாரோட குட்டி கண்ணனுக்கு வழுவில்லாத கொடையா கொடுக்கறேன்னு சொல்லி வழுவில் கொடையான் வைச்சிராவணன். பொதுவா குபேரன் அப்படி யாருக்குமே கொடுத்தது இல்லையா, அதனாலதான் பெரியாழ்வார் கொண்டாடுறார். கொஞ்சம் கவனிங்க, இது வரைக்கும் 4 பேரை பத்தி சொன்னார் இல்லையா, யாரை பத்தியாவது அடைமொழி சொன்னாரா? பிரம்மா வந்தார், சிவன் வந்தார், அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டே வந்துட்டார். எப்படி கொடுத்தா, எந்த மனப்பான்மையில கொடுத்தா, அதை பத்தி அவர் பேசல. ஆனா இந்த இடத்துல மட்டும் குபேரனுக்கு விசேஷமா வழுவில் கொடையான்னு சொல்வதற்கு என்ன காரணம்னா, ஒரு வழுவுள்ள கொடைன்னு ஒண்ணு பண்ணிட்டான், அதுக்கு பிராயஷ்சித்தமா இங்க வழுவில்லாத கொடையாக கொடுக்கிறான். வழுவில் கொடையான் வைச்சிராவணன் எப்படி வரானா, தொழுது. தொழுது அப்படின்னா கை கூப்பி கொண்டு, அஞ்சலி முத்திரை காட்டி கொண்டுன்னு அர்த்தம். இப்படி பகவானை நோக்கி கை கூப்புறோம் இல்லையா, இதுக்கு அஞ்சலி முத்திரைன்னு பேரு. இதுக்கு ஏன் அஞ்சலின்னு பேருன்னா, ஆ அப்படின்னா பெருமாள்னு அர்த்தம். ஆங்கிற பெருமாளே இந்த முத்திரையை பார்த்தா ஜலம் போல உருகிடுவாராம். ஐயோ என் பக்தன் கை கூப்பிட்டானே, இவனுக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும், உடனே பண்றேன்ட்டு பண்ணுவாராம். அப்படி ஆங்கிற பெருமாளை ஜலம் போல் உருகச் செய்வதற்கு அஞ்சலின்னு பேரு. அப்படி அஞ்சலி முத்திரையோடு தொழுது கை கூப்பிண்டு வரானா குபேரன். எதுக்கு கை கூப்பிடறான்னா, இதுவரை என் கையில காசு இருக்கு, என் கையில காசு இருக்குன்னு இப்படியே கையை காமிச்சுட்டு இருப்பானா. இந்த குபேரன் பொம்மைன்னு பார்த்தாலே அவன் கை இப்படிதான் வச்சுட்டு இருப்பான். எதுக்குன்னா என் கையில எவ்வளவு இருக்கு பாருங்கோ அப்படின்னு காட்டுறானா. ஆனா இப்படி கையை கூப்பிட்டான்னா என்ன அர்த்தம், ரெண்டுக்கும் நடுவுல ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். பகவானே எல்லாம் நீதான், எங்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு தொழுது ஊவனாய் நின்றான். ஊவன்னா ஏற்கனவே அர்த்தம் பார்த்தோம் இல்லையா, அவன்னா ரொம்ப தூரம், இவன்னா ரொம்ப பக்கம். ஊவன்னா அவன்னு சொல்ற அளவு தூரமும் இல்ல, இவன்னு சொல்ற அளவு பக்குவமும் இல்ல, நடுவுல நின்னான். ஏன் அப்படி நடுவாந்தரமா நிக்கணும்னா, அதேதான் இந்திரனுக்கு சொன்ன அதே வியாக்கியானம் தான். ரொம்ப தூரத்துல இருந்து கொடுத்துட்டா அவமரியாதையா போயிடும், ரொம்ப கிட்டக்க போலான்னா அவ்வளவு தூரம் தகுதி இல்லை, அதனால ரெண்டுக்கு நடுவுல உவனாய் நின்றான். அப்படி நடுவுல நின்று கொண்டிருக்கிறான். தாலேலோ குட்டி கண்ணா, இப்போ அந்த பஞ்சாயுதத்தாலான ஐம்படை தாலியையும் அணிந்து கொண்டு விட்டாய். தாலேலோ தாலேலோ, இனி நிம்மதியா தூங்குடா, துஷ்டர்கள் யாரும் உன்னை நெருங்க மாட்டார்கள். இப்போ பெரியாழ்வார் யசோதைட்ட கண்ணன் ஒரு கேள்வி கேட்டானா, எல்லாம் சரிதான், இது வரைக்கும் போட்ட திருவாபரணங்கள்லாம் போதாதா, ஏற்கனவே எனக்கு இத்தனை சாத்திவிட்டு மறுபடியும் இது வேற அணிவிக்கணுமான்னு கேட்டாலும். அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, இதெல்லாம் ஆபரணமாடா அணிவிச்சேன், தூமணி வண்ணனே. மணி வண்ணன், மணி என்றால் நீல நிற ரத்தனம்னு அர்த்தம். மணி வண்ணன் அப்படின்னா நீல ரத்தனம் போல் வண்ணம் கொண்டவன். அதுவும் எப்படி, தூமணி வண்ணன், தூனா தூய்மையான, ஒரு தூய்மையான மணி, நீலமணி போல் வண்ணனே, வண்ணம் படைத்தவனே. உன் திருமேனியே ஆபரணம் மாதிரி தாண்டா இருக்கு. ஆபரணம் போல் இருக்கும் திருமேனிக்கு தனியா ஆபரணங்கள் போடுவாடா? அப்ப இது வரைக்கும் போட்டதெல்லாம் ஆபரணம் இல்ல, உன் அழகு ரொம்ப வெளியில தெரிஞ்சுடுத்துனா யாராவது கண்ணெச்சில் போடுவாளேன்னு மறைக்கிறதுக்குத்தான் ஆபரணங்கள் சாத்தினேன். அதைத்தான் இந்த தூமணி வண்ணனேங்கிறதுக்குள்ள பெரியாழ்வார் ஒழிச்சு சொல்லியிருக்காராம். நீயே ஒரு மணிவண்ணன், அப்ப நீயே மணிங்கும் போது மணி மேல போய் யாராவது ஆபரணங்கள்லாம் சாத்தின்னு இருப்பாளா? மணியே ஒரு ஆபரணம் தானே. ஆனா இந்த ஆபரணத்தை பார்த்து யாரும் திருஷ்டி போட்டுடக்கூடாதுன்னு உன் அழகை மறைப்பதற்காக இத்தனை ஆபரணம் போட்டோம். இருந்தாலும் ஒரு பயம், அதுக்கு மேல யாராவது திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்றதுக்கு தான் பாதுகாப்புக்காக ஐம்படை தாலியையும் அணிவித்தோம். தூமணி வண்ணனே தாலேலோ தாலேலோ தாலேலோ, நன்னா தூங்குடா கிருஷ்ணான்னு சொல்லி தாலாட்டு பாடுவதுதான் இந்த 5வது பாசுரம். எழிலார் திருமார்வுக்கு ஏற்கும் இவையென்று அழகிய ஐம்படையும் ஆரமும் கொண்டு வழுவில் கொடையான் வயிற்றிராவணன் தொழுது ஊவனாய் நின்றான். தாலேலோ தூமணி வண்ணனே தாலேலோ, அழகுமிக்க உன் திருமார்புக்கு இது பொருத்தமாக இருக்கும்னு கருதி அழகான பஞ்சாயுத பதக்கமாகிய ஐம்படை தாலியையும் முத்துவடத்தையும் கொண்டு குபேரன், குற்றமில்லாத தானம் செய்யக்கூடிய வைஸ்ராவணனாகிய குபேரன் இதோ கை கூப்பிக் கொண்டு அங்கே நின்று கொண்டிருக்கிறான். கிருஷ்ணா, தூய மணி போல் வண்ணம் படைத்தவனே, தாலேலோ தாலேலோ என்பது பாசுரத்தின் பொருள். இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Considering that it will suit your handsome chest, Kubera, the son of Vishravas, with blemishless donation, has now come with an ornament which has the emblems of your 5 weapons along with a pearl strand. Oh Krishna, he is joining his hands to worship you, neither from a distant place nor too near you. Oh Krishna, oh blue gem colored Lord, தாலேலோ தாலேலோ.
என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். இப்ப நாம் அடுத்து எதை கையில் வைத்துக் கொண்டு தயாராக வேண்டும் என்றால், கண்ணபிரானுக்காக ஒரு முத்து ஆரம், அதுக்கப்புறம் பவழம், கைக்கு வளை, தோல் வளை, இதெல்லாம் ஆயிடுத்தேன்னா அது கண்ணனுக்கு சமர்ப்பிச்சிருக்கலாம். ஒத்தொத்தரும் கைங்கரியம் பண்ணணும்னு காத்துட்டு இருக்கா இல்லையா? இப்போ வருண தேவன், தண்ணீருக்கு அதிபதியான வருண தேவன் வந்துட்டார். அடியேன் ஏதாவது சமர்ப்பிக்கணும். அவ கேட்டா, கண்ணனுக்கு முத்து வடமெல்லாம் ஆயிடுத்தேன்னா அப்போ கடல் அரசனாகிய வருணன், சமுத்திரராஜன் என்றும் வருணன் என்றும் ஒரே தேவத்தையை மாற்றி மாற்றி சொல்வதுண்டு. இதை நாம ராமாயணத்திலும் பார்க்கிறோம். அந்த விசாரத்துக்குள்ள போயிட்டா இது கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்ப விஷயத்தை மட்டும் கேளுங்க. இப்ப வருணன் என்ன சொல்றான், கடலுக்கும் அரசன் நான் தான். மத்தவாள்லாம் முத்து கொடுக்கறதுக்கும் கடல் அரசன் முத்து கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? கடல்ல இருந்து தானே முத்து, பவழம், ரத்தினங்கள் எல்லாம் எடுக்கிறோம். அதனால இவன் சொல்றான், நான் ரொம்ப விலை உயர்ந்ததாக, விலை மதிக்க முடியாததாக கடல்ல இருந்து ஒரு முத்து வடம் கொண்டு வந்திருக்கிறேன், ரத்தின வடம் கொண்டு வந்திருக்கிறேன், கைக்கு கைவளை, தோளுக்கு தோள்வளை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கண்ணனுக்கு சமர்ப்பிக்க காத்திருக்கிறான். அப்ப நாமும் முத்து வடம், பவள வடம், கைவளை, தோள்வளை நான்கோடும் தயாராவோமா? அடுத்த பாசுரத்தில் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். எழிலார் திருமார்புக்கு ஏற்கும் இவை என்று அழகிய படையும் ஆரமும் கொண்டு, எழிலார் திருமார்புக்கு ஏற்கும் இவை என்று அழகியவை படையும் ஆரமும் கொண்டு, வழுவில் கொடையார் வயிற்றிரவண தொழுதுவனாய் நின்றான் தாலேலோ, தூமணி வண்ணனே தாலேலோ. வழுவில் கொடையார் வயிற்றிரவண தொழுதுவனாய் நின்றான் தாலேலோ, தூமணி வண்ணனே தாலேலோ.